இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. தீபாவளி அதுவுமா தெறிக்க விடலான்னு பார்த்தா காலையிலே முறுக்கு புளிய விட்டாங்க. அது என்ன கதைன்னு அப்படியே வீடியோவில் போய் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வழக்கம் போக காலையில பல்ல வலிக்கிட்டு வாக்கிங் போலான்னு பார்த்தா நம்ம பாய்ஸோட முகத்துல புன்னகையே போயிடுச்சு நண்பர்களே. காலையிலே வெடிய போட்டு நம்ம பாய்ஸை பயன்படுத்தி விட்டாங்க. சரி மண்டல எண்ணெயை வச்சு குளிப்போமே நினைச்சேன். அதுக்குள்ள கிச்சன்ல இருந்து ஒரு குரல், ஒரு சின்ன ஹெல்ப்பை கேட்டு எது சின்ன ஹெல்ப் தானா பண்ணிடுவோமேன்னு போனா 3 மணி நேரம் முறுக்கு புளிய விட்டாங்க. எண்ணெயில போட்டதெல்லாம் பக்காவா வந்துச்சு. இந்த ஹாட் ஃபயர்ல போட்டது மட்டும் கொஞ்சம் சொதப்பிச்சு. முறுக்க தொடர்ந்து அதிரசம் ஒரே நாள்ல 7,000 கலரி சாப்பிட்டு 1 கிலோ ஏத்திடலாம் போல அவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வரிசையா வரும்னு உள்ள இறக்கிட்டு ஒரு குழியில போட்டு நம்ம பாய்ஸ் அப்படியே ரூம்ல போட்டு பேக் பண்ணிட்டான். அப்பதான் நம்ம வெடி வெடிக்கிறப்ப அவங்க பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம சிறுவாண்டு பட்டாசு வெடிச்சே ஆகணும் தான். சரி நான் அவங்க கூட போய் ஒரு 4 வெடியை போட்டு, என்னதான் தீபாவளியா இருந்தாலும் சில பல வேலைகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு செலிப்ரேஷனை ஃபேமிலியோட சீரும் சிறப்புமா ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கு எப்படியோ நம்ம சிறுவாண்டுக்கு சரியான சந்தோஷம். அதெல்லாம் பாக்குறப்ப வந்து அப்பான டைம் நம்மளும் இப்படிலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோன்ற தாட்ஸ் மைண்ட்ல வந்துட்டு போச்சு. அண்ட் ஃபைனலா எங்க வீட்டு வான வேடிக்கை ஆரம்பிச்சது. அதை கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிட்டு நம்ம பாய்ஸ்டோட வாக்கிங்க போயிட்டு வந்து இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி.